அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, இன்றைக்கி தக்காளி தொக்கு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே வாங்க. பாருங்கள், 4 தக்காளி எடுத்து நல்லா சாப்பரில் நல்லா பொடியாக நைஸாக கட் பண்ணியாச்சு. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நைஸாக கட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு போட்டேன், கருவேப்பிலை, கட் பண்ண தக்காளி. இது வெறும் தக்காளி தான், வெங்காயம்லாம் போட மாட்டேன். தக்காளி, வெறும் தக்காளி போட்டு நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள். தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் பாருங்கள். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது காரமாக இருக்கும், அதனால தான் அரை ஸ்பூன் போடுறேன். வெறும் குழம்பு மிளகாத்தூள் தேவையானது போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் கூட டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி நல்லா இருக்கும். பாருங்கள், தக்காளி சட்னியில் முட்டையை அவிச்சு இப்படி போட்டுருங்க. பசங்கள்லாம் நல்லா விரும்பி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, சாப்பிடாத பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா வெறும் தக்காளி போட்டு, வேறு எதுவுமே இல்லை, கடுகு, கருவேப்பிலை, தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுண்ட பண்ணிவிடுங்க. போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை அவிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் நேர்களே, சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு தாங்க. சாப்பிட்டு பார்த்து பசங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க.